இந்த காணொளியை பார்க்கவிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய வணக்கம். இந்த காணொளியில் நம்ம உறவுகளும் சார்புகளும் என்ற பாடத்திலிருந்து எடுத்துக்காட்டு 1.7 பார்க்கவிருக்கிறோம். கேள்விக்கு போகலாம். f என்பது xிலிருந்து yக்கான சார்பு என்ற உறவானது f(x) = x² - 2 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு x = -2 - 1 0 3 மற்றும் y = 6 என கொண்டால் முதல் துணை கேள்வி f-இன் உறுப்புகளை பட்டியலிடுக, இரண்டாவது துணை கேள்வி f ஒரு சார்பாகுமா என்ற ஒரு கேள்வி. இந்த எடுத்துக்காட்டின் தீர்வு நோக்கி நம்ம போகலாம். தீர்வுக்கு போகும்போது முதல்ல கவனத்தை கொள்ள வேண்டியது என்ன சார்? என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். முதல்ல x என்ற ஒரு கணத்தில் -2 - 1 0 3 என 4 கணங்கள் உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா y r. r என்றால் ரியல் நம்பர்ஸ், அப்படின்னா மெய்யெண்கள். அப்போ y என்ற ஒரு கணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மெய்யெண்களும், அதில் இயலெண்கள் இருக்கும், முழு இருக்கும், முழுக்கள் இருக்கும், விகிதமுறா எண் இருக்கும், விகிதமுறு எண், எல்லா மெய்யெண்களின் தொகுப்பு தான் நமக்கு yன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது f என்ற ஒரு சார்பு, f என்ற ஒரு ஃபங்க்ஷன் xலிருந்து yக்கு இருக்குது என்ற உறவு சார் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. f(x) = x² - 2 என்று கொடுத்துருக்குறாங்க. சரிங்க சார், இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப்பின் உறுப்புகளை பட்டியலிடுக. எஃப் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனின் உறுப்புகளை பட்டியலிட வேண்டும். அடுத்தது எஃப் ஒரு சார்பாகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்க வேணும். சரிங்க சார், நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸ் என்ற கணத்தை எழுதிக்கிட்டோம், ஒய் என்ற கணத்தை எழுதிக்கிட்டோம். ஃபங்க்ஷன் எக்ஸிலிருந்து ஒய் f(x) நம்ம எழுதியிருக்கிறோம். இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எக்ஸிலிருந்து ஒய்க்கு போகுது. அப்போ எக்ஸ் f(x'ல் எக்ஸ் எங்கெங்கே இருக்குதோ அதில் நம்ம எக்ஸின் உறுப்புகள் கேபிட்டல் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ் என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளை உள்ள போடுவோம். முதல்ல எது போடணும்? x = -2ன்னு போடுவோம். அப்போ f(-2) = x². வர என்ன சார் வருது? -2² - 2ன்னு வருது. -2 நீங்கள் வர்க்கம் செஞ்சு என்ன சார் வரும்? -2 பெருக்கல் -2 4 - 2 இல்லைங்களா? அப்போ 4 2 போச்சுனால் 2 வரும். அப்போ எஃப்பின் முதல் வரிசை சொடியது சார் -2, 2. அடுத்து எக்ஸின் மதிப்பு என்ன எடுக்கணும்? -2 எடுத்தாச்சு. அப்போ -1 எடுக்கிறோம். அப்போ f(x)க்கு பதிலாக f(-1) = -1 ஸ்கொயர் -2. சார் -1 1 வரும், -2. 1 - 2 என்ன சார் பதில் வரும்? -1. அதுதான் சார் கீழே பாருங்க, -1, -1ன்னு எழுதியிருக்கிறோம். அடுத்து என்ன சார் எடுக்கணும்? அடுத்து நம்ம எக்ஸின் மதிப்பு 0 எடுக்கணும். f(0) = 0² - 2. சார் 0வின் வர்க்கமானது 0 தான் வரும். 0 - 2 -2 வரும் இல்லைங்களா? அப்போ 0, -2. கடைசி என்னடா சார் எடுக்கணும்? எக்ஸுக்கு பதில் 3 எடுக்கணும். f(3) = 3² - 2. 3 பெருக்கல் 3 9. 9ல் 2 போச்சுனால் என்ன சார் வரும் பதில்? 7 வரும். அப்போ வரிசை சொடி என்ன சார்? 3, 7. முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க? எஃப்பின் உறுப்புகளை பட்டியலிட கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த பதில் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம கண்டுபிடிச்சது எஃப்பின் உறுப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சார் பொறுமையாக எழுதுங்க, ரொம்ப மிக சுலபமான ஒரு கேள்வி, 2 மதிப்பெண் கேள்வி, அதனால் பொறுமையாக எழுத வேண்டும். சார் ரெண்டாவது என்ன கேட்டிருந்தாங்க? எஃப் ஒரு சார்பாகுமான்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் என்ற ஒரு கணம், அந்த கணத்தின் உறுப்புக்கள், ஒய் என்ற இன்னொரு கணம், அந்த கணத்தின் உறுப்புக்கள் எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். சார் -2க்கு என்ன சார் பதில் வந்தது? 2 வந்தது இல்லையா? -1க்கு -1க்கு -1 வரும், 0க்கு -2 வரும், 3க்கு 7 வரும் இல்லைங்களா? இதுதான் நீங்கள் வரிசையில் இப்போ எழுதியிருப்பீங்க. இப்போ இதில் நல்லா உற்று கவனிங்க. எக்ஸ் என்ற முதல் கணத்தில் உள்ள 4 உறுப்புகளுக்கு ஒய்யில் ஒரு இமேஜ், ஒரு நிழல் உரு இருக்கா இல்லையா? இருக்கின்றது. அதனால் எஃப்பின் ஒவ்வொரு மதிப்பக உறுப்பிற்கும் ஒரே ஒரு நிழல் உரு, சார் இங்கே ஒரே ஒருன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். மதிப்பக உறுப்பிற்கு ஒன்றுக்கு மேலே நிழல் உரு இமேஜ் இல்லை, ஒரே ஒரு நிழல் உரு உள்ளதை காணலாம். எனவே எஃப் ஆனது ஒரு சார்பாகும். 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒன்று எஃப்பின் உறுப்புகளை கேட்டிருந்தாங்க, நம்ம கொடுத்துட்டோம். எஃப் ஒரு சார்பாகுமா? பதில் ஆம், எஃப் ஒரு சார்பாகும் என்ற விளக்கத்தையும் கொடுத்துட்டோம்.
எடுத்துக்காட்டு சொல்லி கொடுத்த விதம் நல்லபடியாக புரிஞ்சுது அப்படின்னால் தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற வார்த்தையை அழுத்தாத விட்டுறாதீங்க. இந்த சேனலை பார்த்து கொண்டிருந்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய வணக்கம்.